வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வலது கரம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்டவரும், அது மட்டும் இல்லாம வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதாவாலேயே வந்துட்டு விசுவாசத்துக்கு ஒரு உருவம் இருக்கு அப்படின்னா அது கண்டிப்பா இவராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டவருமான ஓ பன்னீர்செல்வம் இருக்கார் இல்லையா, இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவால முழுவதும் புறக்கணிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி வந்துட்டு நான் மறுபடியும் அதிமுக இணையணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். பட் அப்படி இணையறதுக்காக எந்த விதமான நிபந்தனையும் என்கிட்ட கிடையாது. நான் அதிமுக சேர்த்துக்கிட்டா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னப்பையும் கூட பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய அதிமுக உயர்மட்ட தலைவர்கள், அது மட்டும் இல்லாம அதிமுக தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் உட்பட யாருமே முன் வரல அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக தன்னுடைய கதவுகள் அப்படின்றது மூடப்பட்டுருச்சு அப்படின்றத ரியலைஸ் பண்ண பழனிசாமி மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களால வந்துட்டு நம்மளுடைய கதவு மூடப்பட்டுருச்சு அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஓ பன்னீர்செல்வம் பார்த்தோம் அப்படின்னா பாஜகவை முழுக்க நம்பி இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தேஜாகு அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இல்லையா, பாஜக அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கக்கூடிய அந்த தேஜாகுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தினகரனுடைய அமமுக, ஓ பன்னீர்செல்வம் சார்ந்தவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம்லாம் அவரே சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்துட்டு பாஜக தன்னை கைவிடாது அப்படின்னு சொல்லி முழுக்க நம்ம பன்னீர்செல்வம் பார்த்தோம் அப்படின்னா ஜூலை 26, 27 அந்த நம்பிக்கையை உடைச்சுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு இங்க தூத்துக்குடி இருக்கு இல்லையா, தூத்துக்குடியில வந்துட்டு பல திட்டங்கள் அப்படின்றத தொடங்கி வைக்கிறதுக்காக வந்த பிரதமரை வரவேற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத ஓபிஎஸ் கேட்டிருந்தாரு. அதுவும் ஓப்பனா லெட்டரே எழுதியிருந்தாப்ல அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த மத்திய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா இருக்கார் இல்லையா, அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத கேட்டிருந்தாரு. பட் அவர் மீட் பண்ணல. இதுக்கு முன்னாடி மோடி வந்தப்போ அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கேட்டிருந்தாரு. அதுவும் நடக்கல அப்படின்றதுனால இந்த டைம் ஓப்பனாகவே பார்த்தோம் அப்படின்னா கடிதம் எழுதியிருந்தாரு. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இங்கே தூத்துக்குடிக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். என்னுடைய தொகுதி சார்ந்து இருக்கக்கூடிய மதுரை டு போடிநாயக்கூர் ரயில் வழித்தடம் இருக்கு இல்லையா, அது முழுக்க வந்துட்டு மின்மயமாக்கல் அப்படின்றது நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்படி ஒரு விழாக்காக வரக்கூடிய உங்களை வந்துட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கும் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைச்சுன்னா நான் ரொம்ப பாக்கியசாலியா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு லெட்டர்ல குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த லெட்டர்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமாவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்கு இல்லையா, பாஜகவுடைய தலைவர்களுக்கு இந்த லெட்டர்லாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமும் கூட மோடியை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஓ பன்னீர்செல்வத்துக்கு தரப்படலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏசி சண்முகமாக இருந்தாலும் சரி, எடப்பாடி கே பழனிசாமியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஜி.கே. வாசன் இருக்கார் இல்லையா, அவராக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் வந்துட்டு போய் மோடியை மீட் பண்ணி அவரை ரிசீவ் பண்ணி சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாஜக தன்னை கை விட்டுருச்சு, தன்னை கை கழுவிருச்சு அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஓ பன்னீர்செல்வம் இன்னைக்கு தேஜாகு இருக்கு இல்லையா, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டணி அப்படின்றத அதை முறிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு பரபரப்பை கிளப்பி அப்படின்னு சொல்லலாம். சோ இதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனையில இருந்து அட்மிட் ஆகி அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு அடையார் பார்க்ல வாக்கிங் அப்படின்றது போயிருந்தாப்ல. அதே பார்க்குக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸும் போயிருந்தாங்க. ரெண்டு பேரும் காலையில சந்திச்சுக்கிட்டதே ரொம்ப பெரிய பரபரப்பா பேசப்பட்டிருந்த சுச்சுவேஷன்ல இன்னைக்கு மறுபடியும் ஈவினிங்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டணியை முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன கையோட ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, ஸ்டாலினுடைய வீட்டுக்கே போய் ஓபிஎஸ் அவரை சந்திச்சிருக்கிறது அப்படின்றதும் தமிழக அரசியல்ல பல யூகங்களை பல கேள்விகளை எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்குமே நிரந்தர எதிரிகளும் கிடையாது, நிரந்தர நண்பர்களும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலினுடைய சந்திப்புக்கு அப்புறமா ஓ பன்னீர்செல்வம் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை அப்படின்றது ஒருவேளை திமுக கூட ஓபிஎஸ் போய் சேர போறாரா அப்படின்ற ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஓபிஎஸ்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படின்றதா என்ன, ஒரு பக்கத்தில் அதிமுக கை கழுவிட்டாங்க, இன்னொரு பக்கத்துல பெருசா மழை போல நம்பியிருந்த பாஜகவும் கண்டுக்கல அப்படின்றதுனால ஓபிஎஸ் இனி அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றதும் அரசியல் களத்துல கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு ரெண்டு வழி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. அவர் இனி புது கட்சி தொடங்குறது தொடங்காம போறது அதெல்லாம் வந்துட்டு அவருடைய தனிப்பட்ட விஷயம். அப்படி இன்கேஸ் அவர் புது கட்சி தொடங்கினாலுமே ஒன்னு தாவேக்காவோட போகணும், இல்லைன்னா திமுகவோட போகணும் அப்படின்றதா அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய ரெண்டு சான்சஸா இருக்கு. இன்கேஸ் வந்துட்டு அவர்
அவர் திமுக கூட போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வந்துட்டு ஓபிஎஸ் போய் திமுக கூட சேர போறாராமாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா யாரும் நம்பி இருக்க மாட்டாங்க. பட் இன்னைக்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2 டைம் அடுத்தடுத்து வந்துட்டு மு.க. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரை சந்திச்சது அப்படின்றது வந்துட்டு அரசியல் களத்தில் ரொம்ப பெரிய புயலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதிமுகல இருந்து திமுகவுக்கு போன பல பேர் இருக்காங்க இல்லையா. ஸோ செந்தில் பாலாஜி, சேகர் பாபு இந்த மாதிரி வந்துட்டு இன்னைக்கு திமுகல தனி ராஜாங்கம் அப்படின்றத நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரும் அதிமுகல இருந்து திமுகவுக்கு போனவங்க தான் அப்படின்னே சொல்லலாம். அந்த வரிசையில் இன்கேஸ் ஓபிஎஸும் போயிட்டு திமுகல இணைகிறாரு, இமேஜின் பண்ணி பாருங்க அரசியல் காலம் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் சமுதாய ஓட்டுகள் அப்படின்றத அதிமுகவுக்கு விழாம வந்துட்டு செதறிக்கிட்டு இருக்கு. அதிமுக ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷனை ஃபேஸ் பண்றது. தொடர்ந்து 10 தேர்தல்கள் பார்த்தோம் அப்படின்னா தோல்வி முகம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல அம்மாவால் கை காட்டப்பட்டவர், அம்மாவினுடைய விசுவாசி அப்படின்ற அந்த பிம்பத்தோட அவர் திமுகவுக்கு வந்தாரு அப்படின்னா வழக்கம் போல அவ்வளோ துரோகிகள் ஜெயலலிதா யாரை வந்துட்டு எதிர்த்தாங்களோ அவங்க கூடயே வந்துட்டு ஓபிஎஸ் போயிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் அதே ஜெயலலிதா எடுத்த பாஜக கூட தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ யாருமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் திமுகவுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி தான் அரசியல் வட்டாரங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வழி இருக்கு அப்படின்னா இப்போ புதுசா தேர்தல் களத்துக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகா இருக்கு இல்லையா, தளபதி விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கு இல்லையா, அந்த கட்சியிலையும் ஓபிஎஸ் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த கட்சியிலேயே சேர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. ஆல்ரெடி அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ விஜய்க்கு வந்துட்டு அவர் சார்ந்த மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, ஓபிஎஸ் சார்ந்த மாவட்டங்களை கவர் பண்றதுக்கு ஓபிஎஸ் மாதிரி ஒரு அரசியல்வாதி கிடைச்சாரு அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்டா தான் தாவேகாவுமே பார்க்கும் அப்படின்னே சொல்லலாம். அவருக்கு இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு, சமுதாய பின்னணி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தாவேகாக்கும் கொஞ்சம் ஃபேவரா அமையும் அப்படின்றதுனால அவர் தாவேகாக்கு போனாலும் ரொம்ப பெரிய அளவில் பார்த்தோம் அப்படின்னா தாவேகால இருக்கக்கூடிய எல்லாருமே ஓபிஎஸ் வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இனி வரக்கூடிய நாட்களில் ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு, அவர் எந்த இடத்துக்கு தாவ போறாரு, அவருடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது என்னவா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஸோ நீங்க ஓபிஎஸ் எங்க போகணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? இது வரைக்கும் ஜெயலலிதாவினுடைய பரம எதிரி, எம்ஜிஆருடைய பரம எதிரி அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட திமுகவுக்கா, அப்படி இல்லை அப்படின்னா திராவிட சித்தாந்தங்களே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட சித்தாந்தங்களை ஒதுக்கிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வரக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கா, இதுல எங்க போனா அவருடைய அரசியல் வாழ்க்கை எதிர்காலம் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.